ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அர்ச்சனாஸ் டெலிசியஸ் ரெசிபீஸ். நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பூரிக்கு ஏற்ற அட்டகாசமான உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி பூரிக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி செய்கிறதுமே ரொம்ப ஈஸி தாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை நல்லா சூடுபடுத்திக்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடாகி வந்த உடனே கொஞ்சமாக கடுகு, கூடவே உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய். ஏன்னா இந்த கிரேவிக்கு நம்ம மிளகாய் தூள் எதுவும் சேர்க்க மாட்டோம், பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்ப்போம். அதனால் உங்களோட காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவும், கூடவே 1 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கூடவே தேவையான அளவு உப்பு, இது 3ஐயும் சேர்த்துட்டு இது போல் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து வச்சிடலாம். அதாவது இந்த கடலை மாவில் பார்த்திங்கன்னா கட்டியே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நீங்கள் கலந்து வச்சுருங்க. இப்போ வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம கலந்து வச்சுருந்த கடலை மாவை இந்த வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் ஒரு டைம் கலந்துருங்க. இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஒரு மீடியமான கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது போல் ஒரு டைம் நல்லா கலந்துருங்க. கலந்ததுக்கப்புறமா இந்த கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி எல்லாமே பாதி அளவுக்கு சுண்டி ரொம்ப சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. அதில் கொஞ்சமாக மல்லி இலையை தூவிக்கலாம். இப்போ நம்ம பூரி சுட்டுட்டு இதை சர்வ் பண்ண வேண்டிதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளோட உருளைக்கிழங்கு மசாலா கிரேவி எல்லாமே ரொம்ப அட்டகாசமாக ரெடியாகி வந்துருச்சு. அது கூட பூரி வச்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.